விஜய் துல்லாத மனம் துணும்ல பாத்ரூமில் போய் அழுகிற மாதிரி லிட்ரலி ஐ வாஸ் இன் தட் ஸ்டேட். உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் ரன் பண்ணுற ஆட் காஸ்ட் கூட போகுது, கூகுளில் நீங்கள் ரன் பண்ண போகிற ஆட் காஸ்ட் கூட போகுது. அதை கட் டவுன் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு தேவைப்படுது. இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்மளை வளர விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணால் ஜெயிக்கலாம். எத்தனை பேர் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கீங்க? கேன் குவிக்லி அப்படியே நல்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடலாமா? எஸ், ஓ சூப்பருங்க, வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாம் இருக்கும். எத்தனை ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கீங்க? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. யாராவது எம்ப்ளாயி ஹூ வாண்ட் டு கெட் இன் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் 2 கை தூக்குங்க. ஓகே ஓகே, சூப்பர், லவ் யூ ஆல், ஃபென்டாஸ்டிக், தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஜெயா அண்ட் டீம். ஈஸிலாம் கிடையாது ஒரு ஈவெண்ட் பண்ணுறது. ஒரு நாள் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் திரும்ப வர்றது இருக்குது பாருங்கள், ஒரு கம்பேக்கு. அது வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறது இட் இஸ் நாட் ஈஸி. அது டெஃபினட்டாக வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் தி என்டையர் சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் சம்மிட் அந்த ஃபெஸ்டிவல் டீம். அவங்க எல்லாருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே வந்து பெருசாகவே திருப்பி புல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக. ஸோ நான் எப்போயுமே நினைக்கிறது இதுதான், நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான். ஸோ நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய நல்லது நடக்கும். அண்ட் அதனால தான் எல்லா ஊரில் இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதை தவிர்த்து என்னுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹை, லவ் யூ ஆல். அவங்க எல்லாருக்குமே வந்து வாண்டட் டு தேங்க்யூ. சூப்பர். குட் நியூஸ் என்ன அப்படின்னா, குளோபல் ஃப்ரீலான்சர் மார்க்கெட் வந்து 2027-28 இதில் ஒரு 12 பில்லியன் மார்க்கெட் வந்து யூஎஸ் டாலர்ஸுக்கு மார்க்கெட் பெருசாக இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, வருஷம் கிட்டத்தட்ட 18% இந்த குளோபலாக ஃப்ரீலான்சருக்கான மார்க்கெட் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நிறையா ஃப்ரீலான்சர்ஸ் தே ஆர் ஃப்ரம் யூஎஸ், இந்தியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், உக்ரைன், நிறையா ஃபிலிப்பைன்ஸில் இருந்தெல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எனி ஃப்ரீலான்சர் மார்க்கெட் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஃபைவரில் நீங்கள் இருக்கீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் ஃபைவர்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? ஃபைவர் ஃப்ரீலான்சர் மூலமா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கே அது தெரியும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்னமும் போக போக காம்படிட்டிவ்னஸ் இருக்குமானா டெஃபினட்டாக இருக்க போகுது. பட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி கூட போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து டிஜிட்டல் நொமாட் வீசா அண்டு டிஜிட்டல் ஃப்ரீலான்சர் வீசாஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பர்டிகுலராக வந்து துபாய், எஸ்டோனியா அண்ட் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து அதை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. பிகாஸ் they want more people in. நிறைய ஃப்ரீலான்சருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா கண்ட்ரிலையும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு. ஏன் ஃப்ரீலான்சராக இருக்கணும், அது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஜெயா ஸ்பெசிஃபிக்காக சொன்னது, ஃப்ரீலான்சராகவே வாழ்ந்துடக்கூடாது, அதிலிருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நானுமே வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்லாம் தெரியாது. பட் ஒரு 5.5 வருஷம் வந்து ஐ வாஸ் வாட்சிங் வீடியோஸ். நிறையா வந்து பிஸ்னஸ்னால் என்ன, பிராண்ட்ஸ்னால் என்ன, பிராண்டோட ஃபெயிலியர் ஸ்டோரி, சக்ஸஸ் ஸ்டோரி, ஆண்டர்ப்ரனரோட ஸ்டோரிஸ். இன்றைக்கி நிறைய இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் இருக்குது, யூடியூப்பில் கான்டென்ட் இருக்குது. நான் சொல்கிறது 2009-10 அந்த டைம்ஸில் வந்து ரொம்ப லிமிட்டட் கான்டென்ட் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் சம்மந்தமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட் இருந்த இடத்துல. ஸோ ஐ வாஸ் வாட்சிங் ஆல் தீஸ் டெட் வீடியோஸ். நிறைய ஆண்டர்ப்ரனர் வீடியோஸை தேடி பார்த்துட்டு வெறி ஏற்றிக்கிறது. எத்தனை பேர் அது மாதிரி வெறி ஏற்றிட்டு இருக்கீங்க? எஸ். அப்படியே நாட்டி நரம்பெல்லாம் முறுக்கேறுமே, இருக்கா? ஏறுதுனா எஸ். எஸ், ஓகே. ஸோ சில நேரங்களில் அது நடந்துகிட்டு இருக்கும். பட் என்ன நடக்கும் அப்படின்னா, எவென்ச்சுவலி ஏதாவது ஒரு சேலஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா காற்று போன பலூன் மாதிரி ஆயிரும். யாராவது இதை நான் இங்கே ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எஸ், டெஃபினட்டாக ஐ வாஸ் ஒன் அமாங் தம். ஸோ வந்து இப்படி பண்ணிடணும், வாழ்க்கை இப்படி மாறணும், ஒரே சாங்கில் வந்து ரஜினிகாந்த் அந்த மாதிரி, அண்ணாமலை மாதிரிலாம் மாறணும், இந்த ஆசையெல்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இதே ஆசை எனக்கும் இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த ஆசையோடு தான் சென்னைக்கு வந்து ஐ கேம் இன் 2015. அப்போ வந்து ஒரு ஈவெண்ட், நான் வந்து ஒரு விஷயம் ஐ ஹவ் என்ஷூர்ட் அப்படிங்கிறது, கண்டினியூஸ் லேர்னிங் நம்ம லைஃபுக்கு தேவை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ். ஓகே, கண்டினியூஸ் லேர்னிங். நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. எந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஃபீல்டு, இந்த ஃபீல்டு, இதுதான் ட்ரெண்டு. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணால் ஜெயிக்கலாம். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் டிசைன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. கேன்வா வந்துருச்சு, பரவாயில்ல. வேறு என்ன டூல் வந்துருச்சு? ஏஐ வந்துருச்சு. அதில் உங்களால் ஸ்ட்ராங் ஆக முடியுமா? ஒரு டொமைன் உங்கள் பிடிச்ச டொமைனில் எவென்ச்சுவலாக போகலாம். ஆனால் நம்ம பிரச்சனை என்னென்னா, எந்த டொமைன் பிடிக்கும் அப்படின்னே தெரியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நீஸ் டவுன் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, நீஸ் டவுன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, நமக்கே எது பிடிக்கும் அப்படின்னே தெரியல.
சின்ன வயசில் நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க, ஓகே இதை போய் இப்போ கற்றுக்கோ, அதை போய் கற்றுக்கோ. நீங்கள் டைப்ரைட்டர் கற்றுக்கிட்டீங்க யாராவது இருக்கீங்களா? அது இல்லாட்டி கம்ப்யூட்டர் கோர்சஸ் போயிருப்போம், இல்லாட்டி வந்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து கற்றுக்கிற போயிருப்போம், பாதிலே வந்திருப்போம். அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. போகிறப்ப நல்லா ஜாலியாக போய் கற்றுக்கிட்டு இருப்போம், பாதிலே விட்டுட்டு வந்திருப்போம். இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்மளை வளர விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நீ ஆரம்பித்தா அது ஒர்க் அவுட் ஆகாது, நீ தொட்டா தோற்று போயிடுவ, உனக்கு அது சரிப்பட்டு வராது, நம்மளாம் மிடில் கிளாஸு அப்படின்னே சொல்லி நம்மளை அறியாமலேயே அந்த எண்ணத்தை நம்ம மேலே விதைச்சிடுறாங்க. திஸ் இஸ் தி டைம் வி ஹாவ் டு கான்சியஸ்லி கம் அவுட் ஆஃப் தி ஜோன். எத்தனை பேர் அதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எஸ், ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்மளே அறியாமல் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட 2 விஷயத்தில் லாக் ஆகிக்கிடுவோம். என்ன அப்படின்னா, ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே பயம் இருக்கும். இது வச்சா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? எத்தனை பேர் அந்த பயத்திலேயே ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரைட். அப்பப்போ வந்து போகும். சில நேரம் வந்து கிளைண்ட் வந்தானா செம்மையாக இருக்கும், கிளைண்ட் வரலன்னா அந்த மாதம் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வி ஹாவ் டு கெட் கிளாரிட்டி அபவுட் வாட் வி ஆர் வாண்டிங் டு டூ. எனக்கு என்ன வேணும், என்ன வருது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே ஒரு பெரிய கேம் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் நம்மளை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த டிம் ஃபெரிஸோட 4 hour ஒர்க் வீக். தோ அதில் இருக்க பாதி விஷயங்கள் இன்றைக்கி அவுடேட்டட் மாதிரி இருந்தால் கூட ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் ரிலவன்ஸ் அந்த புக்கில் இருக்குது. அந்த புக் நீங்கள் படித்தது இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minute 20 minute வீடியோவாவது பாருங்கள். தட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீடம் ஆஃப் டைமு, ஃப்ரீடம் ஆஃப் ட்ராவல், ஃப்ரீடம் ஆஃப் மணி, அது மட்டும் இல்லை உங்களோட லைஃப்பை மொத்தமாகவே அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவுட் சோர்சிங் அண்ட் ஃப்ரீலான்சிங்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நிறையா பேசினார் அப்படின்னா இட் வாஸ் டெஃபினெட்லி டிம் ஃபெரிஸ். ஸோ அதை பார்த்து தான் நானும் இன்ஸ்பயர் ஆனேன். அதில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஆஃப்டர் கோவிட் அது ரொம்ப சாலிடாக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரீமை நோக்கி நீங்கள் போகணும், பர்டிகுலர்லி ஃபார் எம்ப்ளாயிஸ் இங்கே இருக்கீங்க, ஒரு ட்ரீமை நோக்கி போகணும் அப்படின்னா கோ நெகோசியேட் வித் யுவர் எம்ப்ளாயர். நான் வந்து ஒரு 3 நாள் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஹாஃப் டே மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் எ கம்பெனி கால்டு ஸ்மார்ட் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காலேஜில் போய் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த ஓனர்கிட்ட போயிட்டு நான் பேசினேன். டெய்லி காலையில் நான் வந்து 8-8:30க்கெலாம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் 9 to 2 இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் டைம். மீதி நேரம் வந்து நான் சொந்தமாக வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். ஹீ வாஸ் கைண்ட் எனஃப், பிகாஸ் அவர் என்னை ஃபாலோ பண்ணனால, நிறைய என்னை ஆக்டிவாக பார்த்தனால ஹி ஹஸ் அக்செப்டட் தட் ஆஃபர் ஆல்சோ. எனக்கும் அது நல்லதாக போச்சு, அவருக்கும் அது நல்லதாக போச்சு. சேலரிலையும் வந்து பாதியாக கட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட்டு நான் என்னுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு வருது. பேரலாம் எனக்கு பிடிச்சதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அந்நேரம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஒய்ஃபு ஒரு பையன் இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதனால் வந்து ஜோக்குன்னு நினச்சா சிரிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து அந்த டைம் வந்து நான் நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங்கில் 1 புக்கு, நிறைய வீடியோஸ் பார்த்தேன். 3வது லேர்னிங் வந்து என்னென்னா, இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டில் என்னை பார்த்த ஒருத்தர், ஹி சா மீ வெரி ஆக்டிவ் ஆன் ஃபேஸ்புக். அந்த டைம் நான் அந்த ஜென்ரேஷன், ஓகே, ஃபேஸ்புக் ஜென்ரேஷன். ஸோ வந்து ஃபேஸ்புக்கில் நான் ஆக்டிவாக இருந்ததை பார்த்தாரு. ஹீ ஆஸ்ட் மீ எ ஃபேவர், எனக்கு இது மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு நிறையா வாக்கின்ஸ் கொண்டு வரணும், எக்ஸ்பிரஸ் அவனியில் நடக்குது, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு எப்பயுமே வந்து இந்த புக்கு ரீட் பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டது, ஏதாவது நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து என்னென்னா, ரிச்சர்ட் பிரான்சனுடைய ஒரு கோட் ஒன்று இருக்கும், இஃப் யூ ஆர் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ சே எஸ் அண்ட் தென் ஃபிகர் அவுட் ஹவ் யூ கேன் டூ இட். நம்ம கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாட்டி பரவாயில்ல, எஸ்ன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் எஸ்ன்னு சொல்லிட்டேன். மேபி அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் என்னுடைய ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுல, நான் அந்த ஃபெயிலியர் ஸ்டோரி, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் புக்ஸ் ரீட் பண்ணது, அது ஒரு மாதிரி தைரியத்தை கொடுத்துச்சு. அதுவுமே குருட்டு தைரியம் தான். இந்த மச்சான் கையை மடக்குவான் பாரு, இவன் குத்துவான் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோஸும் புக்ஸும் பண்ணும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? சில நேரங்களில் வந்து அந்த ஒரு மாதிரி குருட்டுத்தனமான மோட்டிவேஷன் இருக்கும். ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது அப்படின்னா, குருட்டுத்தனமான ஒரு முட்டாள்தனமும் முரட்டுத்தனமான ஒரு புத்திசாலித்தனமும் தேவைப்படுது. அந்த இடத்துல தான் we have to think differently. நான் என்ன சொல்லிட்டேன், சே எஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ் சொல்லிட்டேன். அப்போ சுதர்சன் இஸ் மை பிரதர். நான் சுதர்சன் வந்து ஈவினிங் வந்து பேசுகிறோம். இது மாதிரி ஒரு கிளைண்ட்டை பார்த்தேன், அவர் இது மாதிரி பண்ண சொல்லிட்டாரு, நான் ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் கோட் அனுப்ப சொன்னார், எவ்வளோ அனுப்பணும்னு தெரியலன்னு. சில நேரங்களில் எவ்வளோ கோட் அனுப்பணும்னு தெரியாது. கம்பெனிக்கு வந்து அந்த டைம் வந்து ஜிஎஸ்டிலாம் இல்லை, அப்போ வந்து சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா எதுவுமே தெரியாது. வி செட் எஸ்.
அதுக்கப்புறம் வந்து கோட் அனுப்ப சொன்னாங்க. அன்னைக்கே வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு டிசைனரை வச்சுக்கிட்டு டிசைன் பண்ணது தான் அந்த சோசியல் லீக் லோகோ. நீங்கள் பார்க்குற அந்த லோகோ வந்து மொதல் நாள் க்ரியேட் பண்ண லோகோ. நிறைய பேர் வந்து இந்த லோகோ கூட வெப்சைட் கூடலாம் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுக்கெலாம் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இந்த பேர் வைக்க போகிறேன், இந்த வெப்சைட்டு, இந்த .com. நமக்கு கிளைண்ட் வேணும். கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சோசியல் லீகல் வச்சா என்ன, சோசியல் காக்கான்னு வச்சா என்ன, எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ ஆர் மேக்கிங் குட் ப்ராஃபிட் யுவர் கம்பெனி இஸ் ரியலி குட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ். நிறைய நேரங்களில் உட்காந்துட்டு அப்படியே அது கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். வெப்சைட்டுக்கு இந்த பேர் வைக்கிறேன் மச்சான், இந்த பேர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி 7 AI டூவில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கம்பெனிக்கு பேர் வைப்பாங்க. ரைட்? அதுக்கு 7 கிளைண்ட் எடுத்துகிட்டு கிளைண்ட்டோட டெஸ்டிமோனி வாங்கினா அட்லீஸ்ட் வி கேன் ரன் குட் பிஸ்னஸ். நாங்கள் அன்றைக்கி எஸ்ன்னு சொல்லிட்டோம். வந்துட்டு கோட் அனுப்ப சொன்னாங்க. குத்து மதிப்பாக 25,000 போட்டு அனுப்பிச்சோம். சர்வீஸ் டேக்ஸே இல்லாமல் நாங்கள் 5% சர்வீஸ் டேக்ஸ்னு போட்டு அனுப்பிச்சி விட்டேன். எனக்கு இதெல்லாம் வந்து அதுக்குள்ளேயும் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு. இதுதான் நடந்துச்சு ஆக்சுவலாக. இன்வாய்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அப்போ வந்து வேவ் ஆப்ஸ்னு ஒரு இது இருந்துச்சு. அதில் போயிட்டு நாங்கள் வந்து இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். லக்கிலி அடுத்த நாள் வந்து வி மெட் தி கிளைண்ட். யூ வில் நாட் பிலீவ், அந்த கிளைண்ட் யார் அப்படின்னா இந்தோனேசியன் ட்ரேட் ப்ரொமோஷன் சென்டர், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் இந்தோனேசியா. அவங்களுக்கு போய் பொசிஷன் பண்ணணும். இந்த இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. சில நேரங்களில் ஆங்கில வார்த்தைகள் சரியாக வராது. யாருக்கா அந்த பிரச்சனை இருக்கா? நிறைய தயக்கப்படுவோம். இன்னொன்று இன்ட்ரோவெர்ட் இருப்போம். தைரியமாக இன்ட்ரோவெர்ட்லாம் கை தூக்குங்க. யார்கிட்டயா போய் பேசுனாலே நமக்கு பயம் இருக்கும். எனக்கே அந்த பயம். ஏன்னா இதெல்லாம் நம்மலாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. யாராவது வைவாலாம் பேச சொன்னாங்கன்னா காலேஜில் மச்சான் நீ பேசுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஜெராக்ஸ் எடுக்கிறது தான் நம்ம வேலையாக காலேஜில் பண்ணியிருந்தோம். அதே தாட்டு தான் இங்கே இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு டைம் வேறு வழியே இல்லாமல் ஐ ஹேட் டு ப்ரெசென்ட் இட் அண்ட் லக்கிலி வி ஹவ் காட் தி ஆர்டர். 2000 வாக்கின்ஸ் வரணும்னு சொன்னாங்க. வி brought in 3000 வாக்கின்ஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் அந்த பர்டிகுலர் கம்பெனி எங்கள் கூட 8 months ட்ராவல் பண்ணாங்க. வி சார்ஜ் தம் 1.5 lakh எவ்ரி மந்த். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நாங்கள் ஃப்ரீலான்சர்னால் என்னென்னு அப்போ தெரியாது, கம்பெனி ஆரம்பிக்கிறதுனா என்னென்னு தெரியாது, ஆந்த்ரப்ரனர்ஷிப்னா பெருசாக ஐடியா கிடையாது. நீங்கள் படிக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் வேறு, படிக்கிறது புக்கில் படிக்கிறதோ வீடியோவில் கேட்குறதோ வேறு. எல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பயங்கரமாக மோட்டிவேஷன் பண்ணலாம். ஐ டோன்ட் பிலீவ் இன் மாஸ் மோட்டிவேஷன், ஐ பிலீவ் இன் டேக்கிங் ஆக்ஷன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ். ரைட்டா? ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வாட் எவர் யூ லைக் அதை நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ வி டுக் ஆக்ஷன். வாட் இஸ் ஸ்டாப்பிங் ஃப்ரீலான்சர்ஸ் ஃப்ரம் பிகமிங் ஆந்த்ரப்ரனர்ஸ்? இதுதான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. நமக்கு வந்து என்ன ஒரு ஃப்ரீலான்சருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா ஃப்ரீடம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஏன் ஃப்ரீலான்சர் நம்ம எடுக்கிறோம்? ஆஃபீஸ் போனால் மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு பதில் பேசாமல் ஃப்ரீலான்சர்லாம் இருந்துடலாம். இது ஒன்று. இன்னொன்று ஒரு ஹார்ட் ஃபேக்ட்டு, ஃப்ரீலான்சராக இருந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப எடுத்துக்கிற வேண்டாம். ஆமாவா இல்லையா? இந்த வேலை கொடுத்தேன், இதை நான் முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன். யூ வில் நாட் பிலீவ், நீங்கள் ஃப்ரீலான்சராக எக்ஸ் அமௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா when you become an agency owner or entrepreneur, you can make somewhere between 30x to 20x. நீங்கள் 1 லட்ச ரூபா பண்ணுறீங்க ஃப்ரீலான்சராக அப்படின்னா, நீங்கள் ஏஜென்சியாக ரன் பண்ணி டீமெல்லாம் செட் பண்ணுறப்ப யூ கேன் மேக் 3 lakhs to 20 lakhs. இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா? இருக்குது. ஏன் 20 lakhs ஒரு சீலிங் வைக்கிறேன்? ஏஜென்சி வச்சு 20 lakh பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்கன்னே தெரியாது. நீங்கள் வேலையே வேண்டான்னு விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 20 கிளைண்ட் வச்சுருக்கீங்கன்னா யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு 20 bosses. இதுக்கு பேசாமல் அந்த பிடிக்காத மேனேஜர்கிட்டே வேலை செய்யலான்லாம் தோணும். அதுக்கு தான் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் மைண்ட் செட். ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸ்னா? எஸ். என்ன லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கீங்க? உங்களை மாதிரியே நான் பேசினா கரெக்டாக இருக்குமா? அப்படியே தூங்கிடலாமா? என்ன லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கீங்க? ஒரு எஸ் எல்லாரும். சூப்பர், தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஸோ வந்து எனக்கு இப்போ வந்து வி ஹாவ் டு பிரேக் தி மைண்ட் செட் ஆஃப் ஃப்ரீலான்சர் அண்ட் வி ஹாவ் டு கெட் இன் டு ஆந்த்ரப்ரனர்ஷிப். என்னென்னலாம் நம்மளை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணுங்கள். அதுலேருந்து எப்படி பிரேக் ஆகலாம் அப்படின்னு வரலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெரிய சேலஞ்சே வந்து என்ன அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற பிலீஃப் சிஸ்டம். பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சின்ன வயசில் நம்ம வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம வந்து பணம் என்ன கஷ்டப்பட்டால் தான் வந்து பணம் பண்ண முடியும், வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணு, உனக்கு அதெல்லாம் வராது, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்து வளர்ந்து வந்திருப்போம். அந்த ஸ்கூலில் நம்மளை சுற்றி இருக்க அந்த தெருவில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொன்னதெல்லாம் மைண்டில் ஏற்றி வச்சுருப்போம். அதை தெரியாமலேயே நம்ம இன்னமும் கேரி பண்ணிகிட்டே வருவோம். ஒருவேளை இஃப் யூ ஆர் நாட் க்ரோயிங் இன் யுவர் பிஸ்னஸ் ஆர் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னி, அதை ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஆர் யூ கேரியிங் எ ராங் பிலீஃப் சிஸ்டம்? அதை உடைக்காமல், பழைய விஷயங்களை மறக்காமல், சொல்லப்போனால் அது கம்ப்ளீட்டாக மறந்து புது விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம மாற்றி ஆகணும், ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபியர். எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? அப்பப்போ
ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பயம் கிடையாது. ஏன்னா பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ பயம் வந்து நான் ஒரு 3-4 விஷயங்கள் நான் பயமாக பார்க்குறேன். ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோற்று போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பயம் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்குது? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, தோற்று போனால் என்ன, ஒஸ்ட் கேஸ் என்ன நடக்கும்? தோற்று போயிட்டேன், இப்போ என்ன ஒஸ்ட் கேஸ் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்படி தானே? வேறு நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு மாதிரி தரைக்குறவாக பார்ப்பாங்களா? ஒஸ்ட் கேஸ் என்ன நடக்கும்? வேறு என்ன? அன்னைக்கே சொன்னேன் உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு செட்டு, நம்மள்கிட்ட பேசின செட்டு ஒன்று இருக்கும். அவ்வளோதானே ஒஸ்ட் கேஸு. இந்த ஃபெயிலியருக்கும் கிரிட்டிசிசத்துக்கும் பயந்தோம்னா நம்ம மூவே ஆக முடியாது. ஸோ நிறைய நேரங்களில் அந்த பிலீவ் சிஸ்டத்தை கேரி பண்ணிகிட்டே இருப்போம். இவங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசினா ஆமாம் இவங்க சொல்கிறது உண்மையோ அப்படின்னு சொல்லி நம்மளை தெரியாமலே அந்த ஜோனில் போயிடும். ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒன்று, தோற்று போயிட்டா யூ ஹேவ் நத்திங் டு லூஸ். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்கள். லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்டு. கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ஃப்ரீலான்சராக தான் இருக்கீங்க, அதனால் மினிமல் ரிஸ்க் தான் எடுத்திருக்கோம். அங்கேருந்து ஆண்டர்ப்ரனராக மூவ் ஆகலாமா அப்படின்னு பார்க்கலாம். அதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த செல்ஃப் டவுட்னு ஒன்று இருக்கும். எனக்கு இது வருமா வராதா, நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா, என்னால் டீமெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா, இதுக்கான சேலரி கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற சில டவுட்ஸ் இருக்கலாம். யாருக்காவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா. ஓகே, உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ஆன்சர்ஸ் எடுத்த உடனேவே பெரிய ஆஃபீஸு, லேவிஸ் ஆஃபீஸ் ஸ்பேஸோ இல்லாட்டி நிறைய டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதோ அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து யூ கேன் ஆல்வேஸ் ரெக்ரூட். நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்களே ஒரு ஃப்ரீலான்சர் ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸாக நீங்கள் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச அதர் ஃப்ரீலான்சர்ஸ்ட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி ஜென்ரேட் தட் மணி. ஒன்ஸ் மணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா மணி கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நிறைய நேரங்களில் பணம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு சில நேரங்களில் தள்ளி போடுவோம். திஸ் இஸ் தி ரைட் டைம் டு மேக் மணி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இஃப் யூ ஆர் இன் இந்தியா, நம்ம இப்போ இருக்கிற மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்குமே இருந்ததில்லை. இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா கேஜிஎஃப் மேலே உட்கார்ற மாதிரி எவ்வளோ நாளும் நம்ம இங்கே எடுக்கலாம். பிகாஸ் கோவிட் வந்து பண்ணதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து நிறைய பேரை டிஜிட்டலாக அடாப்ட் பண்ண வச்சிருச்சு. லாஸ்ட்டு ஒரு 5-6 வருஷத்தில் டெவலப் பண்ண பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாவையும் கூகுளையும் நம்பி தான் ஸ்கேல் அப் பண்ண பிராண்ட்ஸு. அப்படின்னா நான் வந்து ஒரு D2C பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தே ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட். ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் கம்பெனி ஆரம்பித்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஐ ஹேவ் டு கோ எஜுகேட் தி மார்க்கெட். ஒவ்வொருத்தருக்கும் எஜுகேட் பண்ணி பண்ண வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி ரிசப்டிவ்னஸ் இருக்குது. நீங்கள் லைட்டாக உங்களால் வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சினாலே பீப்புள் வில் பை ஃப்ரம் யூ. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எஸ் ரைட், ஓகே, சூப்பர். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம அந்த லேசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். அதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா கெட்டிங் இன்டு கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து நிறைய புக்கு படிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்கள், எல்லாமே லாஸ்ட்டாக ஒரு இடத்துல தான் கொண்டு வந்து நிப்பாட்டும். நீங்கள் 1000 செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறதும் நீங்கள் ஆக்ஷனில் இறங்குறதும் ஒன்று தான். ஸோ டிசிப்ளின்டு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் டன் ஆன் ஏ டெய்லி பேசிஸ் வித் ஃபோக்கஸ். இதுதான் ஒரே ஒரு ஃபார்முலா. ஃபோக்கஸு, கன்சிஸ்டன்சி, டிசிப்ளினு, டெய்லி பேசிஸ், ஆக்ஷன். நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, ஒரு புக்கிலேருந்து ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா கோ இம்ப்ளிமெண்ட் இமீடியட்லி. ஸோ இப்போ ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கும், நான் ஒரு ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் லுக் இன் டு அஸ் ஏ பிஸ்னஸ் மட்டும். யூ ஆர் கிரியேட்டிங் ஆன் ஈகோ சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஈகோ சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் இருந்தாலும், இல்லை நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸில் இருந்தாலும் இதை உங்களுடைய பிஸ்னஸில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு திங், ஆஸ் ஃப்ரீலான்சர்ஸ் நம்ம எல்லாம் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சர்வீஸ், வீடியோ எடிட்டிங் சர்வீஸ், கான்டென்ட் ரைட்டிங் அஸ் ஏ சர்வீஸ், இல்லை இமேஜ் அஸ் ஏ சர்வீஸ், இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதோட ரிலவெண்ட் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் கிவிங் சர்வீஸ், கேன் யூ கிவ் சம் ப்ராடக்ட் ஃபார் தம் டு யூஸ். அந்த ப்ராடக்ட் உங்களுடைய ப்ராடக்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா, இன்றைக்கி சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் லேண்டிங் பேஜஸ், கிளிக் ஃபனலில் போயிட்டு நீங்கள் கிளிக் ஃபனலை யூஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா $120 நம்ம நாட்டில் நிறைய பேர் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரைட், கிளிக் ஃபனல்ஸில் அந்த சேலஞ்ச் இருக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், எலமெண்டார் மேலே நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் மேலே எலமெண்டார் வச்சுக்கிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அது நான் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 நான் கொடுத்துட முடியும். உங்களுடைய ரெகுலர் சர்வீஸ், லேண்டிங் பேஜுக்கு கான்டென்ட் எழுதுறது, வீடியோ கிரியேட் பண்ணுறதை தாண்டி கிரியேட்டிங் லேண்டிங் பேஜ் as a சர்வீஸாகவே கொண்டு வரலாம். இல்லை இதே மாதிரி இந்த கோ ஹை லெவல் இது மாதிரி டூல்ஸ் இருக்கும், அதில் யூ கேன் பிகம் an affiliate and suggest those products. மேக் சென்ஸ்னா எஸ். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் சர்வீஸ்,
கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் எதையாவது பார்த்து இரிட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மைக்ரோ டூல் கிரியேட் பண்ண முடியுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் மைக்ரோ டூல் லீடு வந்துச்சுன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா அதுக்கு டூல் கிரியேட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் ஒன்று, ப்ராடக்ட் ரெண்டாவது. மூணாவது, யூ லைக் இட் ஆர் நாட், யூ ஹாவ் டு கிரியேட் கான்டென்ட். இன்னைக்கு இருக்கிறதுல பிகாஸ் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னியில் இஃப் யூ வாண்ட் டு கட் காஸ்ட், ஒரே ஆப்ஷன் நம்ம கையில் இருக்கிறது, பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது கான்டென்ட். ஃப்ரெண்ட்ஸ் மேக் சென்ஸ்னா எஸ். கேமரா பார்க்க பயமாக இருக்குது, யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிமெம்பர் நான் ஏற்கனவே சொன்னது, அவங்க நம்மளோட இஎம்ஐயை பே பண்ண போகிறதில்ல. வி ஹாவ் டு கிரியேட் தி கான்டென்ட். கேமரா பார்க்க பயமாக இருந்துச்சுன்னா டூ கான்டென்ட் இன் லிங்க்டின், கிரியேட் சம் பிளாக்ஸு, ஃபோரம்ஸில் எழுத ஆரம்பிங்க, இமெயில் எழுத ஆரம்பிங்க, அட்லீஸ்ட் கிரியேட் கான்டென்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட். மேக் சென்ஸ்னா எஸ், ரைட்? ஸோ மூணாவது கான்டென்ட் கிரியேஷன் சொல்லியிருக்கேன். ஒருவேளை கேமரா பார்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய ஆட் ரன் பண்ணது, வீடியோ ஆட் ரன் பண்ணது டூரிங் கோவிட். இட் வாஸ் இன் April 2020. அந்த டேட் வந்து April 2020 தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆட் ரன் பண்ணேன். யூ நாட் பிலீவ், ஆட் ரன் பண்ணி அரை மணி நேரத்தில் அவங்கவுங்க ஒரு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் இந்த மூஞ்சிலாம் வந்து வீடியோ போடுதுடா, ரைட்? திருப்பி இந்த ஆட் இவன் எப்படி ரன் பண்ணுறான்னு பார்க்கலாம். இதை ஷேர் பண்ணி, ஒரு ஆட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அதை ஷேர் பண்ணி ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? விஜய் துல்லாத மனம் துரும்ல பாத்ரூமில் போய் அழுகிற மாதிரி லிட்ரலி ஐ வாஸ் இன் தட் ஸ்டேட். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நைட்டு தூக்கம்லாம் வரல. அந்த ஆடை வந்து ஐ எம் ஃபோர்ஸ் டு ஸ்டாப். பட் அந்த டைமில் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பை எனி திங். ஆன்லைனில் அமேசான்லலாம் ஆர்டர் பண்ண முடியல. அந்த ஒரு 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஷட்டவுனில் இருந்துச்சு, லாக்டவுனில் இருந்துச்சு. அதனால் ஆப்ஷனே இல்லை. நான் வந்து எக்ஸிஸ்டிங் கேமரா, மேக்கில் இருக்க அந்த கேமரா வச்சு மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அதோட கொஞ்சம் பெட்டராக போட்டேன். ரிமெம்பர் திஸ் 2 things. யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று உண்மையிலே நம்ம நல்லா பண்ணல, இல்லை நம்மளை மாதிரி அவங்களால பண்ண முடியல. இந்த 2 ரீசனாக தான் இருக்கும். நம்ம நல்லா பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டு அது உண்மையாக இருந்துச்சுன்னா லெட் அஸ் டேக் ஆக்ஷன் ஆன் இட். நம்ம நல்லா பண்ணி நம்ம பண்ண அளவுக்கு அவங்களால பண்ண முடியாட்டி யூ கேன் இக்னோர் தட் கமெண்ட். ஐ டுக் வெரி சீரியஸ்லி. இருங்கடா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஐ வில் கிரியேட் கான்டென்ட் இன் சச் எ வே, என்னுடைய கான்டென்ட் செம்ம ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. திருப்பி ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் எ வீடியோ. அந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. இந்த மொத கான்டென்ட்டுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணப்போ கமெண்ட் பண்ணாங்கல்ல நெகட்டிவாக, அவங்களெலாம் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வேணால் என் கோர்ஸை வாங்கி பாருங்கள், அது நல்லா இல்லாட்டி தென் யூ டாக் அபவுட் இட் அப்படிங்கிறலாம் நான் போய் கமெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்ளை வந்துச்சு, ஹை ப்ரோ வாட் இஸ் திஸ் ரிகார்டிங்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான். யாருன்னு எடுத்து ஹிஸ்ட்ரிலாம் போய் பார்த்தேன் அப்படின்னா இட் வாஸ் டூரிங் கோவிட். நான் வந்து அவங்கள்ட்ட போய் ரிப்ளை பண்ணியிருக்கேன். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஹி ஆஸ் சாரி பிரதர், தப்பாக நினச்சிக்கிறாங்க, அங்கே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தோம், அவன் தான் பிரதர் டேக் பண்ணிட்டான், அதனால தான் இப்படி கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. டே உங்கள் போதைக்கு நானாடா ஊருகா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவனுடைய தன்னிலையை மறந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கான். யார் எந்த நேரத்தில் எப்படி கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் அப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருப்பான், மாட்டினது நம்ம தான், நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுவான். ஸோ வென் யூ ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட் வி ஆர் பொது சொத்து, யாருனாலும் போஸ்டர் ஓட்டலாம். ஸோ இந்த மைண்ட் செட்டை நம்ம எடுத்துக்கிறாம வி கேன் நாட் கிரியேட் கான்டென்ட். ஃப்ரெண்ட்ஸ் மேக் சென்ஸ் அப்படின்னா எஸ். யாருனாலும் என்னனாலும் பண்ணுவான். வீட்டில் வந்து பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருக்கா, மச்சான் நீ தாண்டா மாட்டினா வாடா உன் வீடியோ கீழே தான் கமெண்ட் கொடுப்பான். அண்ட் இன்னொன்று, தெர் இஸ் நோ பாசிட்டிவ் வே ஆஃப் அப்ரோச்சிங். இது உங்களுக்கு ஒரு கான்டென்ட் பிடிக்காட்டி அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கான்டென்ட் சரியில்லைன்னு போடுறது வேறு, நம்ம ஃபேமிலியே திட்டுறது வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லாத ஆட்கள் என்ன போட்டாலும் அதுக்கு முன்னாடிலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், டெலிட்டு பிளாக் ஈஸி. உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட், உங்கள் மைண்ட் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்காகவும் உங்களுடைய மைண்ட் ஸ்பேஸை விட்டு கொடுத்துட வேண்டாம். ஸோ மூணாவது நான் சொன்னது சர்வீஸ் ப்ராடக்ட், மூணாவது கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நாலாவது முக்கியமான விஷயம், ஐ நோ மெனி பீப்புள் ஆர் கிரியேட்டிங் கம்யூனிட்டிஸ். கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் வேஸ். அந்த கம்யூனிட்டி எய்தர் ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஆர் கோர்ஸுக்கும் கிரியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேக் சென்ஸா? ஸோ நாலாவது நான் சொன்னது வந்து கம்யூனிட்டி. அஞ்சாவது யூ கேன் கிரியேட் கோர்ஸ். ஆறாவது இந்த கம்யூனிட்டியை தாண்டி there is something called as மாஸ்டர் மைண்ட். அப்ராடில் இது ரொம்ப ஃபேமஸ். ரேதர் தென் ஒர்க்கிங் இல்லை ஒரு 100 பேர் கூட ஒர்க் பண்ணுறதை தாண்டி வெறும் 10 பேரோட ஒரு கம்மியான டேட்ஸுக்கு இல்லை ஒரு கம்மியான இயருக்கு யூ கேன் ஒர்க் டுகெதர் அண்ட் ஷோ மேசிவ் ரிசல்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மேக் சென்ஸ்னா எஸ்,
ரைட். ஸோ மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது ரேதர் தென் ஹேவிங் 100 people as பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி, ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப க்ளோஸ்ட் குரூப் ஒரு 15-20 பேர் கூட மட்டும் ஒர்க் பண்ணுவீங்க ஆன் ரிசல்ட் பேசிஸ். அங்கே வந்து தி மார்ஜின் இஸ் ஆல்சோ ஹை. ஸோ மாஸ்டர் மைண்ட் இஸ் தி நெக்ஸ்ட் திங். அண்ட் எட்டாவது வந்து என்ன அப்படின்னா ஏழாவது வந்து யூ கேன் கிரியேட் மெம்பர்ஷிப். ஸோ ஒவ்வொரு வருஷமும் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் எய்தர் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் கிளப் அதுக்கான மெம்பர்ஷிப் ஃபீஸாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். தட் இஸ் தி 7th திங். 8th இஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் ரன்னிங் யுவர் ஓன் பிஸ்னஸ், கிட்டத்தட்ட ஒரு 8 விஷயங்களை பண்ணுறப்ப யூ ஆர் கிரியேட்டிங் ஆன் ஈகோ சிஸ்டம் wherein you become the leader in that zone. Friends, make sense na? Yes, எத்தனை பேருக்கு ஸ்பார்க் வந்திருக்கு? அவங்க மட்டும் can I hear a yes from you? சூப்பர், தேங்க்யூ. ஸோ ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா we have to create an ecosystem. அந்த ecosystem ஒரே நாளில் கிரியேட் ஆகுமா? ஆகாது. உண்மையிலே சொல்கிறேன், when you are dealing with a community, you are dealing with n number of egos. So we have to understand human psychology. யார் உங்கள்கிட்ட பே பண்ணாலும் தேர் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ். ஸோ அதுக்கு வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி வில் ஹியர் டு எவ்ரி கமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், மேக் சென்ஸ் நைஸ், ரைட்? ஸோ கிரியேட் கம்யூனிட்டிஸ், கிரியேட் மெம்பர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து கிரியேட் மாஸ்டர் மைண்ட்ஸ் அண்ட் தென் கிரியேட் ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுடைய ஜோனில் யூ வில் பிகம் தி பெஸ்ட் நோன். நீங்கள் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் எனக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இஃப் யூ ஆர் நாட் கிரியேட்டிங் கான்டென்ட் உங்களுக்கு ஏற்ற லீட்ஸ் வராது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா, இன்னும் டைம் ஆக ஆக உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் ரன் பண்ணுற ஆட் காஸ்ட் கூட போகுது, கூகுளில் நீங்கள் ரன் பண்ண போகிற ஆட் காஸ்ட் கூட போகுது. அதை கட் டவுன் பண்ணணும் அப்படின்னா நான் இது இன்றைக்கி வந்து ஓப்பனாகவும் சொல்கிறேன், திஸ் இஸ் தி லாஸ்ட் பஸ். இது வரைக்கும் கான்டென்ட் கிரியேட் பண்ணாதவங்க தயவுசெய்து வண்டியில் ஏறிடுங்க. அது லிங்க்டின்னாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, பிகம் தி பெஸ்ட் நோன். நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியில், பட் இஃப் யூ ஆர் நாட் பிகமிங் தி பெஸ்ட் நோன் யூ ஆர் லூசிங் யுவர் ஷேர் இன் தி மார்க்கெட். ஓகே, ஸோ ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை கட் பண்ணிவிட்டு பிகம் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய இன்வைட். அதுக்கு ஐ சஜஸ்ட் 3 புக்ஸு வெறுமானா அந்த நமக்கு இது ஒரு பழக்கம் இருக்குது, புக்கு படிக்கிறப்பே 10 பக்கம் படிச்சுட்டு இன்னும் எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்து படிக்கிற பழக்கம் யாருக்காவது இருக்கா? எஸ், இது நிறைய பேருக்கு இருக்குது. அந்த தப்பை தயவுசெய்து பண்ணிடாதீங்க. தி பெஸ்ட் ரெஸ்பெக்ட் வி கேன் கிவ் டு எனி புக் இஸ் இம்ப்ளிமெண்ட் தி லேர்னிங்ஸ் ஃப்ரம் தட் புக். நான் ஒரு 3-4 புக் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த புக்கை ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது சேர்த்தே நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஓவர் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு ஒரு புக்கு. This was written by Daniel Priestley. Daniel Priestley, one of the fantastic person who creates demand. நீங்கள் எதுக்கு வேணும், இப்போ வந்து நீங்கள் கோர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது மார்க்கெட்டில் அப்படிங்கிறதுல he is the expert எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப்டு பை டேனியல் பிரிஸ்ட்லி, ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் புக்ஸு. அடுத்து வந்து நோவா எழுதின புக்கு வந்து என்ன அப்படின்னா $1 million வீக்கெண்டு. இது வந்து இந்த ஃப்ரீலான்சராக இருந்து பயந்துகிட்டே இருக்கீங்க, பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். $1 million வீக்கெண்ட் அப்படிங்கிற புக்கு. திஸ் புக் கம்ஸ் வித் லாட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். ஆன்லைன்லேயும் அந்த டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு 48 hours நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பெஸ்ட் 3 days-ஆக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் பிஸ்னஸ், இல்லை நான் வந்து எம்ப்ளாயாக இருக்கேன், ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நான் ஃப்ரீலான்சராக இருக்கேன், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆன் ஏஜென்சி, இல்லை ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த $1 million வீக்கெண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ரீட் பண்ணுறதே ஒரு 3 days லீவு போட்டுட்டு வேறு எல்லாத்துலேருந்து விலகிட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா யூ வில் சி லாட் ஆஃப் ரிசல்ட். அண்ட் தேர்ட் புக் வந்து ஹார்ட் திங்ஸ் அபவுட் தி ஹார்ட் திங்ஸ். இது வந்து பென் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புக்கு, ஹார்ட் திங்ஸ் அபவுட் தி ஹார்ட் திங்ஸ். இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறப்ப பிரச்சனை வந்தால் விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நிறைய நேரங்களில் தோணும். தட் இஸ் குவைட் நேச்சுரல். ஏன்னா நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி ஆண்டர்பிரினர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்காது. அதனால் சில நேரங்களில் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். அந்த இடத்துல திஸ் புக் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்சைட்ஸு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த நேரத்தில் இந்த புக் வந்து வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் விட்டு போக மாட்டேங்க. ஓகே, லாஸ்ட் புக் தட் ஐ வாண்ட் டு சஜஸ்ட் யூ இஸ் தி டைரி ஆஃப் எ சிஇஓ. ஸ்டீவன் உடையது, அவருடைய இது யூடியூப் பாட்காஸ்ட்டே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நிறைய ஆண்டர்பிரினர்ஸோடைய பாயிண்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து புக்ஸ். லாஸ்ட் 1 minute பிஃபோர் ஐ க்ளோஸ், ஐ வாண்ட் டு கன்வே திஸ் திங் அலோன். சில நேரங்களில் லேர்னிங் மோடில் இருக்கும் அப்படிங்கிறது, லேர்னிங்கே ஒரு போதை, புதுசாக கற்றுக்கணும்னு அதுக்குள்ளே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாமல் விட்டுருவோம். இட் இஸ் நாட் அபவுட் தி லேர்னிங் பட் அபவுட் தி இம்ப்ளிமெண்டேஷன். எந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஆக்ஷனில் இறங்குறோமோ அந்த எல்லா இடத்துலையும் வி வில் சி ரிசல்ட்ஸ்.
ஸோ என்னுடைய ஹம்பிள் சஜஷன் டு யூ, இங்கே நிறையா கற்றுக்கிட்டவங்க ஜெயிக்கிறது இல்லை, நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ மை ஒன்லி ஹோப் ஃபார் ஆல் ஆஃப் யூ, இந்த 2025 உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான வருஷமாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிற ட்ரீம்ஸ் எல்லாமே அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த 2025 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு எப்பயும் நான் சொல்கிறது தான். சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, செம்மையாக இருங்க. ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட். தட்டுறோம், தூக்குறோம், வேறு லெவல் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சூப்பர் பேர்சன். தேங்க்யூ.